ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை யாருக்குன்னா கமருதனுக்கு திவ்யாவுக்கும். ஏங்க என்னங்க ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திவ்யா இருக்காங்க பாருங்க, எப்பா அப்படியே ட்ரிகர் பண்ணி வாயில் வந்து அந்த வார்த்தையை வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. சரி, இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த ஜெயில் மட்டும்லாம் வந்துட்டு அந்த டோரில் ஓப்பன் பண்ணாங்க. ஜெயிலுக்கு ரம்யா போய் படுத்துட்டாங்க. எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ அவங்கள சுற்றி வந்துட்டு நம்ம கானா வினோத், விஜய் பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அமித் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ வைல்ட் கார்டு என்ட்ரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, 70 நாள் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின் போது டக்குன்னு கமருதீன் சொல்கிறாரு, எப்பா வைல்ட் கார்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல வந்து திவ்யா மாதிரி டார்ச்சர் பண்ணாமல் வந்தால் சரி அப்படின்னாரு. வந்து கேப்டனாக மாதிரி திவ்யா மாதிரி டார்ச்சர் பண்ண, அவ்வளோதான். அந்த நேரம் பார்த்து திவ்யா வராங்க. இவருக்கு கரெக்டாக அமையுது. அந்த நேரத்தில் திவ்யா வந்தோடனே இவருக்கு அமையுது. என்னை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? ஏம்மா உன்னை பற்றி இல்லைம்மா, இன்றைக்கி நீ கேப்டன் இருந்தாலும் அதாம்மா, அது எப்படி நீ பேசலாம், எப்படி பேசலாம் வராங்க சண்டை, அப்படியே சண்டை டெவலப் ஆகுது. உங்களை மாதிரி நான் ஒன்றும் கிடையாது, உங்களை மாதிரி மறைச்சி பேசலாம், அப்படியே ட்ரிகர் பண்ணுறாங்க. அடுத்தது அவரை கலாய்க்கணும், உங்களை மாதிரி இதை மறைச்சி பண்ணல, உங்களை ஒன்றும் கேவலம் மாதிரி உங்களை மாதிரி இல்லாமல் பண்ணல அப்படின்னோடனே அவங்க பார்வதி, இன்னும் நாங்கள் கேவலம் போனோம், எதுக்கு தேவலாமல் பேசுகிறீங்க, உங்ககிட்ட நாங்கள் பேசலை சொல்லிட்டு இவங்களே பேசுகிறாங்க. அவர் கம்முன்னு இருக்கார். திரும்பவும் அம்மா இதுக்காக நீ கேப்டனா இல்லையா, அதை தானே சொன்னாங்க அப்படின்றாரு. உங்களை மாதிரி நாங்கள் ஒன்றும் கூத்து கட்டல, நல்லா கூத்து கட்டுங்க அப்படின்னோடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். போனார். அவங்க முன்னாடி போய் இந்த கூத்து போதுமா அந்த கூத்து போதுமான்னு சொல்லி டான்ஸ் பண்ணார். இன்னும் கலாய்க்கிறீங்களா, இன்னும் கலாய்க்கிறாங்களை சொல்லிட்டு அப்படியே அடுத்து பிரச்சனையாச்சு. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேணுட்டுமே உள்ளே போகிறவர் போய்ட்டு அதை அடுத்தது அவரை ட்ரிகர் பண்ணணும். முன்னாடி ஒரு சோஃபா அந்த இது இருக்கு, பீன் பேக், அதை போட்டு உட்காந்துக்கிறாங்க. வேணுட்டுமே உள்ளே போகலை, ஏன்னா அப்போ தானே பேச முடியும். அடுத்து இன்னும் பயப்படுறீங்களே என்னை பார்த்து, அந்த ட்ரிகர் அடுத்த வார்த்தை. ஏன்னா அவருக்கு இதை சொன்னாவே காண்டாவும் தெரியும். என்ன பயப்படுறீங்களா என்னை பார்த்து, பயப்படாமல் இருந்தால் தைரியமான ஆளாக இருந்தால் என்னை நேரடியாக பேசுங்க. இப்போ நான் நேரில் தானே பேசுகிறேன், என்ன கிழிச்சிட்டேன்னு கேட்டார். இன்னும் கிழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படின்னு மேலே பார்த்தாங்க. இன்னும் மேலே பார்க்குற காக்கா ஆகி போக போகுது அப்படின்ட்டு. இப்படி தான் உங்களுக்கு பேச தெரியும், இப்படி தான் பேசணும், அப்படி இப்படி ஐயோ. ஆனால் வச்சு கிழிச்சாப்பில் என்னென்னா ஒன்றுமே இல்லை. இவங்களை வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் முதல்ல? அதாவது பர்சனல் விஷயங்களையும் இவ்வளோ கிழிப்பாங்க. அப்போல்லாம் இவங்க வரமாட்டாங்களாம். அப்பயும் வந்துட்டு இதில் பேசுனா என்ன தப்புன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக இவங்க கனி, அரோரா, ஆதரி எல்லோரும் பேசுவாங்களாம். இவங்க செஞ்ச விஷயத்த, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செஞ்ச விஷயத்த சொல்லிட்டு இருந்தா ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல. எப்படி வருது பாருங்களேன். முற்பகல் செய், நான் தான் சொல்கிறேன்ல, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், அதான் யார் வந்து என்ன செஞ்சாலும் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால் வந்துட்டு இன்றைக்கி செஞ்சீங்களே அதுக்கு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஸோ ஒருத்தங்களுக்கு இனிக்குது, மற்றவங்களுக்கு வந்து கசக்குதா, அப்படி தான் ஒரு மூமெண்ட்டாக பார்க்குறேன். ரம்யாவுக்கு அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா வேணுட்டுமே வந்துட்டு விஜய் போகிறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நின்னாங்க. இன்றைக்கி ஜெயிலு. திவ்யா காலையில் அவ்வளோ பேச்சு பேசினாங்க. நேற்று வந்துட்டு வேணுட்டுமே வந்து அந்த கேஸை கெடுக்கிறதுக்காகவே வாலண்டராக போய் பேசிட்டு வந்தாங்க. இத்தனைக்கும் அது பெரிய போய் இன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கிக்கின்னு வச்சு சேரார் கமருதுன்னு. மேலே ஓவராக பார்த்து இது பண்ணாதீங்க, காக்கா ஆகி போயிருந்தார். அதுதான் எனக்கு செம்ம சிரிப்பு. சரி, இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்க்கணும் தான். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு இப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு வேணுட்டுமே ட்ரிகர் பண்ணுறாங்க பாருங்கள். நீ வந்து தைரியமான ஆளாக இருந்தால் என்கிட்ட பேசு, நிறைய விஷயங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் திரும்ப திவ்யா அந்த ட்ரிகர் கேமே விளாட்றாங்க? ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே பேச மாட்டாங்க, தலையாக உட்காந்து ஒரு பக்குன்னு இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட ஏதாவது பாஞ்சிட்டாங்கன்னா வினோத் இதுக்கு தான் நான் பேசணும், அவர்கிட்ட பேசாதன்னு அப்படின்றாரு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.